நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்திய தன்னை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கண்டுகொள்ளவில்லை என காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அதிருப்தியில் உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: கடந்த 2004 லோக்சபா தேர்தலில் இருந்து திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது. ஆனாலும் இந்த சட்டசபை தேர்தலில் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க ராகுல் விரும்பியதால் இந்த உறவில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் ஆட்சியில் பங்கு 41 தொகுதிகள் என நிபந்தனைகளை விதித்தது காங்கிரஸ். இவற்றை முன்வைத்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், தேசிய தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் MP உள்ளிட்டோர் வெளிப்படையாகவே பேசினர். சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டனர். இந்த சூழலில் முன்னாள் மத்திய அமைச்சரான சிதம்பரம் இவ்விவகாரத்தில் தலையிட்டு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா, இந்நாள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருடன் நேரடியாக பேசி திமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்தார். இதற்காக முதல்வர் ஸ்டாலினை 3 முறை சிதம்பரம் தனியாக சந்தித்தார். ராகுலின் விருப்பத்துக்கு மாறாக திமுகவுடனான காங்கிரசின் கூட்டணி தொடர அவர் முக்கிய காரணியாக திகழ்கிறார். கடந்த 15, 20 ஆகிய தேதிகளில் பொன்னேரி, சோளிங்கர், துறையூர், ஸ்ரீவைகுண்டம், நாங்குநேரி, குளச்சல் ஆகிய தொகுதிகளில் ராகுல் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் தன்னை அழைத்து பேசுவார் என சிதம்பரம் எதிர்பார்த்துள்ளார். ஆனால் ராகுலிடம் இருந்தோ அவரது தரப்பில் இருந்தோ சிதம்பரத்திற்கு எந்த அழைப்பும் வரவில்லை. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரடியாக போட்டியிடுவதாலும், தேர்தல் காலத்தில் விஜயின் தாவேகா புதிதாக குதித்திருப்பதாலும், சிதம்பரத்தின் சொந்த ஊரான காரைக்குடி தொகுதியில் வலுவான 4 முனை போட்டி நிலவுகிறது. இதனால் ராகுலை அங்கு பிரச்சாரத்திற்கு அழைத்து வர சிதம்பரம் முயன்றும் அது நடக்கவில்லை. ராகுலின் இந்த அணுகுமுறையால் அதிருப்தி அடைந்துள்ள சிதம்பரம் தன் வருத்தத்தை கார்கேவிடம் பகிர்ந்துள்ளார். இவ்வாறு அவர்கள் கூறினர்.